பட் நான் வந்து சரி நம்மளுக்கு நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸுக்கு அவர் கூப்பிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த பெரிய லெவலே நீ என் மூலியமாக தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு என் மேலே ட்ரெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க், என்னோட எல்லாம் பெஸ்ட்டுமே இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணத்தை பார்க்கும்போது வாழ்க்கை இன்னும் சின்னதாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குட் ஹார்ட் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இது இன்னும் கண்டினியூ ஆகணும். ஸோ சினிமாவில் ஒரு இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் போகணுன்ட்டு என்னோட மிகப்பெரிய ஆசை அங்கிள். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த சான்சஸ்லாம் கொடுக்கணுன்ட்டு நான் விஷ் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே பேக் ஒரு பிக்சர் மூமெண்ட்காக. അടിപൊളി സൂപ്പർ സ്റ്റാറാണ് സാറെ കുറിച്ച്. സാറിൻ്റെ ഇതുവരെ മലയാളത്തിലെ മൊത്ത പടമും കണ്ടിട്ടുണ്ട്. എൻ്റെ ഫേവറേറ്റ് മൂവി ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ്. അപ്പോൾ അങ്ങനെ ഒരു പടം ഒരു തമിഴിൽ എടുക്കണമെന്ന് ഒരു ആഗ്രഹമുണ്ട്. സാറിന് എന്തെങ്കിലും ഒരു ഐഡിയ ഉണ്ടോ? നമുക്ക് പേഴ്സണലി സംസാരിച്ച പോരെ? 100% സാറേ, അടിപൊളിയായിട്ട് ചെയ്യണം. താങ്ക് യു സാർ. താങ്ക് യു വെരി മച്ച് സാർ. താങ്ക് യു. തമിഴിലെ ഒരു சூப்பராக அடிப்படையாயிட்டு கருத்துண்டு. என்னோட வாழ்த்துன்னு தான் சொல்லணும். நல்லா வரணும். கண்டிப்பாக யூ ஆர் மை ஹார்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த படத்தில் எனக்காக கதையை கூட நான் அப்புறம் கேட்டுக்கிறேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, பார்த்துக்கிறேன்னு சொன்னது என் மேலே உள்ள மதிப்பு, மரியாதை. ரொம்ப மதிக்கத்தக்க இடத்துல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எஸ் சார். லவ் யூ சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கதை கேட்டிருப்பீங்க ஓரளவு. கதை நல்லா வந்திருக்கு. கதையும் கேரக்டர்ஸும் நல்லா வந்திருக்கு. சூப்பராக அது மேடம் பண்ணிடும். அது எப்படி சார் படத்தில் ரொம்ப ஒரு வேறு விதமாக வில்லனாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, வேறு மாதிரி பண்ணுறீங்க. ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக பேசுகிறீங்களே, வார்த்தையே வரமாட்டேங்குது. வார்த்தையே வரவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ மேம். அந்த மாதிரி ஜெய் லேபல் சீரீஸ் நான் பார்த்தேன். டைரக்டர் ஹாய் சார், நல்லா சூப்பராக வந்துருச்சு. உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். கண்ணன் ரவி சார் என்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. உண்மையான மனுஷன்தான். அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே அது பார்க்கணுன்னா அவரை வீட்டில் போயிடுச்சு. சேச்சி ஹாய். அக்கா தீபக், அவரோட ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும். அவர் சிம்மத்தினை எல்லாம் வளர்த்துறது, டைகர் எல்லாம் வீட்டிலே இருக்குது. பெரிய டைகர் இவர வீட்டில் இருக்குது. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். சாரை கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. மனிதன் தான். ரொம்ப நன்றி சார். இத்தனை தூரம் வந்துட்டு எனக்கு வேண்டிட்டு ഹിസ്റ്റോറിയിൽ അഭിനയിച്ചതൊക്കെ സാറിൻ്റെ ഒരു റോള് അടിപൊളിയായിട്ട് കാണും. ഇത്രയും ഹിറ്റ് സാർ കൊടുത്തിട്ടുണ്ട്. ബട്ട് ഇറ്റ് വിൽ ബി തമിഴിലും മലയാളത്തിലും അടിപൊളിയായിട്ട് ഒരു കാണും. മൈ ഗ്യാരണ്ടി. താങ്ക് യു സാർ. താങ്ക് യു വെരി മച്ച് സാർ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம கூப்பிட போகிறது இஸ் டைக்ரஸ். அதாவது தனக்கான இடத்தை சினிமாவில் ஒவ்வொரு வாட்டியும் தானே வந்து ஒரு அன்பைட்டபிள் பொசிஷனாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். இங்கே வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. முக்கியமாக இந்த டெக்ஸ்லா திரைப்படத்தில் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் 2 minutes ஆஃப் டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஐ திங்க் தேட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். படத்தினுடைய ஒரு சின்ன ஒரு டீசர் வந்து அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல் நுவான்சஸோடு இருந்தது. ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம், வெரி ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒர்க் தட் யூ டூ. ஸோ டெக்ஸ்லா படமும் வந்து ஒரு சூப்பரான சக்ஸஸாக இருக்க போது அன்டவுட்டட்லி. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். வாங்க ஒரு சில வார்த்தைகள் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே அன்போடு மேடை கழைக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. ஆல் ப்ரெஸ், இட்ஸ் ரொம்ப நல்ல தொடக்கம். தேங்க்யூ ஆல் ஃபிலிம் ஃபேமிலி ஃபார் பீயிங் ஹியர். மை அம்மா, அனிருத், பாலாண்ணா, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்ணன் சார், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ அண்ட் மை டீம். தேங்க்யூ ஜெய், சுராஜ் சார், தேங்க்யூ டு பி ஆன் போர்ட். I wish all of you give me your blessings and hoping and praying to move forward successfully.
தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே. என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொன்ன ஒரு வார்த்தை அது கடைசி வரைக்கும் இந்த படம் முடிகிற வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பெர்மிஷனோட அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துடலாமா? கண்டிப்பாக சார். இந்த படம் முக்கால்வாசி முடியும் போது அடுத்த படத்துக்கு நான் உங்களை கமிட் பண்ணுறேன் ஒரு ப்ரொடியூசரை வச்சு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். திரு ஜெய் சார் அவர்களும் திரு சிராஜ் அவர்களும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இது கண்ணன் சார் வந்து அவரை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நானும் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் நாட் இன் த ஸ்டேஜ். அதனால் நல்ல மனதை கொண்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் அவர் மனசு மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தில் திரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். இவர் என்னை கூட்டு இந்த படத்துக்காக பேசும்போது வேற எதுவுமே நான் பேசலை, எதுவுமே பேசலை நினைக்கிறேன். எதுவுமே பேசலை, சைலண்டாக விட்டு. ஏன்னா அவருக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு வந்து சிவா அன்னைக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு விஷயம் நன்றி சொல்லணும். இந்த விஷயமா சம்பள விஷயம் பேசும்போது ஒரு 3 பேருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். சுராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரே வார்த்தை தான் சொன்னார், கண்ணன் சார் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவுன்னாரு. அதே மாதிரி ஆனந்தராஜ் சாரும், சார் நான் உங்கள்கிட்டலாம் பேசவே மாட்டேன், நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, போயிட்டே இருக்கிறேன். ஜெய் சொல்லவே வேண்டாம் அங்கிள், நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் பாட்டு போய் பாருங்கள். 3 பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உண்மையிலே தமிழ் சினிமா வந்து ரொம்ப வேறு லெவலில் போகும். அது எல்லாத்துக்கிட்டும் பண்ண முடியாது, ஒரு சில பேர் தப்பாகவும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த சப்போர்ட் உங்களுக்கு வேறு மாதிரி ரிட்டர்ன் நான் எதையும் பாக்கி வைக்க மாட்டேன். கண்டிப்பாக படம் ஜெயிக்கும் போது அது இதை தாண்டி ஒரு வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக. நன்றி சார். தேங்க்யூ ஐஸ்வர்யா அண்ட் ஜெய் அண்ட் சிராஜ் சார் எல்லாருக்கும். இந்த படத்தில் பணியாற்றுகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததான் நம்ம மேடைக்கு கூப்பிட போகிறது ஒரு முக்கியமான நபர். அதாவது சில படங்கள்ல முக்கியமாக பெரும்பாலான படங்கள் வர்றப்போ யார் வந்து பிரதானமான ஒரு கதாநாயகர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதில் வந்துட்டு இந்த படத்துக்கு அந்த கேள்விக்கான விடை வந்து கதை தான் வந்து பிரதானம். அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஆக்டர்ஸ் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் படத்துடைய போஸ்டர் பார்க்குறப்பவும் சரி, அனௌன்ஸ்மெண்ட் பார்க்குறப்பவும் சரி, நம்மளுக்குலாம் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முதல்ல இப்போ ஒரு படம் பண்ணதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இப்போ எனக்கு சினிமா அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு தொழிலாக போயிடுச்சு இப்போ. ஆனால் இந்த நேரத்தில் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறாரு நம்ம கண்ணன் சார். ஸோ அவருடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துகள். பட் அவரும் சொல்கிறாங்கப்பா அவர் 16 படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக பண்ணுறாரோ. ஆனால் 16 படம் நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. ஏன் முதல்ல மாதிரி இப்போ சினிமா கிடையாது. அதாவது ஒரிஜினல் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து இப்போ தயங்குறாங்க எல்லாரும். தயங்குற இந்த சென்ஸ் வந்து இப்போ பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் தைரியமாக வந்து அவருடைய முயற்சிக்கு வந்து எல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஐஸ்வர்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த படத்தில் நடிக்கும் அத்தனை பேரும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெயக்கு வாழ்த்துக்கள், சுராஜ் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றியோடு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததான் இயக்குனர் பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்து என் தங்கை ஐஸ்வர்யாவுக்கு, இரண்டாவதாக வாய்ப்பளித்த திரு கண்ணன் ரவி அவர்களுக்கும், அவர் மேலும் 16 படங்களில் அதற்கும் மேலாக
படம் பண்ணலாம். ஆர்பி சௌத்ரி சார் சொன்ன மாதிரி நல்ல படம் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது. அவர் நல்லா தான் வருவார். எல்லாருக்கும் தயாரிப்பாளர் தானு சார் சொல்லுவார், ஒரு படம் எடுத்தால் தம்பி நீ அடிக்கடி கொஞ்சம் படம் பண்ணு, ஒரு படம் எடுத்தால் ஒரு 10 வீட்டில் அடுப்பெரியும், 2 படம் எடுத்தேன்னா 20 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 16 படம் எடுத்து எத்தனை பேரோட குடும்பங்கள் வீட்டில் வந்து பசியாற்றுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீம், ஐஸ்வர்யாவோட என்டையர் டீமுக்கும், ஜெய், எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக எங்களோட டியரஸ்ட் சமுத்திரகனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள். அற்புதமான தொடக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரையுலகமே திரண்டு ஒரு பூஜை. ஏன்னா இப்போ கொஞ்ச காலமாக எல்லாமே சுருங்கிடுச்சு. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனால் கூட அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க தான் வராங்க, புதுசாக யாருமே வர்றதில்லை. ஆனால் நம்ம சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், படத்துவக்கமாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியை தருது. நேற்று உங்களோடு பயணப்பட்டது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சம்பாதிக்கிறோம் அதில் ஒரு பகுதி கொடுக்குறதுக்குன்னு எடுத்து வச்சுருவேன் அப்படின்னீங்க. அந்த மனசு இருக்கு பாருங்க. நீ இன்னும் 100 இல்லை 1000 படம் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா சூப்பராக கிளம்பிருக்கு, ஜெயிச்சு பண்ணுடா, நல்லா வாங்க. வாழ்த்துக்கள். பாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அருண்ராஜா சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க, உங்களுடைய வாழ்த்துக்களுக்காக ப்ளீஸ். கல்லே பார்க்கலையே ராஜா. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் ராஜா. சார் ரொம்ப வெயிட்டாக கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த தொடக்கமாக இருக்குது இந்த டெக்ஸ்லா படம். இங்கே ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கண்ணன் ரவி அவர்கள் 16 படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் திரைப்படத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பேரன்பையும் பெரும் காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் அண்மையிலே எடுத்து தலைவர் தம்பி தலைமையிலே அது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்குது. அதற்கு அடுத்து இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நடிக்கிற என்னுடைய தம்பி ஜெய், சுராஜ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இயக்குகிற நம்முடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனவே ஒரு வெற்றி என்பது பல பேருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த தொடக்க விழாவிற்கு வருவதென்று உள்ளன்போடு வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பிற்குரிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். வணக்கம், நன்றி. சார் ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முதல் மூல காரணமாக இருந்தவர். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி தமிழில் பிரம்மான்னு சொல்லி நான் எப்பயும் கூப்பிடுற ஒரே ஒருத்தவர்
ஆர்பி சௌத்ரி சார், அதாவது இந்த பட விஷயத்துக்கு முக்கியமாக எனக்கு ஊண்டுகோலாக இருந்து ஒரு உத்தியோகத்தை கொடுத்தவர். அவர் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறவர். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. எனக்காக ஸ்பெஷலாக வந்தது. ஆனந்தராஜ் சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி யாராவது விட்டு போயிருந்தா கூட சாரி. இதில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா என்னோட எல்லா வெற்றிக்கும் முதல் காரணம் என்னோட ஃபேமிலி தான், மனைவி, குழந்தைகள். யாருக்கு ஒருத்தவங்களுக்கு குடும்பம் நல்லா அமைதோ அவங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்றது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னோட எல்லா விதத்துலையும் பேக் பண்ணாக இருந்து எனக்கு உறுதுணையாக இப்போ இருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் உள்பட வந்த குருக்கள் எல்லாத்துக்கும், பத்திரிகையாளர் உட்பட எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த பயணம் தொடரும், அடிக்கடி தொடரும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கம்ப்ளீட்டா மனசுல இருந்து விஷயங்கள் பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக எழுதி எனக்கு பேச வராது, அதனால தான் எனக்கு ஸ்டேஜே ஒத்து வராது. பெரும்பாலும் அவங்க மேலே ஏற்றாதுங்க. இப்போ சாதாரணமாக உட்காந்து பேசுங்க, விடுகிற வரைக்கும் வாய் வலிக்கிற வரைக்கும் பேசுவேன். அது ஃப்ரீயாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். பேசுனதுல தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து அப்படியே ஏற்றிடுங்க, சீமானை ஏற்றிடுங்க. அதே மாதிரி பாலா சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதாவது திரைப்படத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் உங்களோட படம் பார்த்துலாம் ரொம்ப வியந்திருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி லதா மேடம் சார், ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. இந்த வாய்ப்பை உங்கள் குடும்பத்து மூலமாக எங்களுக்கு அளிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாருக்கும் என்னோட நன்றியை சொல்லுங்க. உங்களோட கல்யாண நாளுக்கு வந்து வாழ்த்த முடியல, அதனால் இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து என்னோட பிளெஸிங், வாழ்த்து, அன்பு எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார், சாருக்கு என்னோட விஷ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. யா, அடுத்ததான் நம்மளுக்கு வந்து இந்த விஷஸ் பண்ற